செய்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது செய்தியை உருவப்படுத்தி இறைவனாக்கி கொண்டார்கள். செய்தி தான் மனிதர்களுக்கு வழிகாட்டுகிறது. இங்கே பிரிந்து விட்டார்கள். உருவம் கொடுக்கும்போது பிரிந்து விட்டார்கள். செய்தின்னு சொல்லும்போது அங்கே பிரிவு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டுது. என்னது ஒன்னதுன்னு இல்லை. உருவமாக்கணும் போது என்னது ஒன்னது வந்துடுது. ஏன் கடவுள் ஓன் கடவுள் வந்துடுச்சு. இப்போ மனிதர்கள் படைத்தவனின் பெயரை சொல்லியே ஒருவர் பகையாக மாறக்கூடிய சூழ்நிலைத்தான் அது உருவாக்கி வச்சிருக்கு. இன்னும் நெருக்கமாக கடவுளை காதலனாக கணவனாக பார்க்கக்கூடியதும், நீங்கள் உருவப்படுத்தும் போது எல்லா விதத்திலும் ஒவ்வொருவரும் இனி ஒவ்வொரு படியாக சென்று ஒவ்வொரு படைப்புகளையும் நாம் காணக்கூடிய காடு மலை ஒவ்வொன்றையும், மிருகங்கள் பறவைகள் ஒவ்வொன்றையுமே இறைவனாக்கி கொண்டது. மனிதனுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவனுடைய படைப்புகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தி அறிவிக்கப்படுகிறது. படைக்கப்பட்டவை நமக்கு உதவி செய்யும் பொழுது ஒரு சூழலில் மனிதன் அதுதான் என்னை வாழ வைக்கிறது, அந்த எண்ணம் வரும்போது அதே கடவுளாக்கு. கடவுளாக்கும் போது என்ன நடக்குதுன்னா அது என்னதுன்னு சொல்லி வேற யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்ற அதான் பிரச்சனை. இந்த மலை எனக்கு உதவி செய்யறதுன்னா இந்த மலைக்குள்ள யாரும் போகக்கூடாது, நாங்கள் மட்டும் தான் போவோம். இந்த காடு எனக்கு உதவி செய்தால் இதற்கு நீங்கள் யாரும் போகக்கூடாது, எங்களது, இது எங்க கடவுள். அப்படி நீங்கள் கடவுள் என்று கூறிவிட்டு யாருக்கும் அது உரிமை இல்லை என்று கூறுகின்றீர்களே, உருவம் கொடுத்த பின் பகையாக. நீங்கள் இப்பொழுது உங்கள் இறைவனை நீங்கள் தந்தை என்று கூறினாலும் தாய் என்று கூறினாலும் அதை கொண்டு நீங்கள் சமாதானத்தோடு வாழவில்லை, பகையாக. செய்தியை எடுத்துக்கொள்ளுங்கள், வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. புரியலைன்னா புரிகிற மாதிரி சொல்லுங்க மனிதர்களுக்கு, அவரவர்களுக்கு. நீங்கள் புரியாத மக்களுக்கு வேதத்தை எடுத்து சொல்ல முயற்சி பண்ணுறோம் நம்ம எல்லாருமே. உலகம் முழுவதுக்கும் நாம் செய்தி சொல்ல போகிறோம். அப்படி யாருமே சொல்ல முடியாது, யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களை சார்ந்த மனிதர்கள், உங்களில் இருந்து வந்த மனிதர்கள், உங்களை பற்றி அறிந்தவர்கள், அவர்கள் சொல்லும்போது நம்ம பிரச்சனை தான் நமக்கு தெரியும். அப்போ அவர்களில் தெளிவுபட்டவர்கள், வேதம் விளங்கியவர்கள் எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு புரியும். உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு உருவத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவர்கள் இறைவனை பற்றி பரப்புகிறோம், எங்கள் இறைவனை பற்றி உலகம் முழுவதும் பரப்புகிறோம் என்று குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள்.